ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு தவை இருக்குது, மாட்டுக்கு தட்டை இருக்குது. இதுக்கு இங்கே வந்து ரொம்ப அடைப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கொடி இருக்க, இந்த கொடி வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு வராது, அருவாவில் தான் அறுக்கணும். இப்போ அங்கே ஏதாவது பூச்சிப்புழு இருக்க போகுதுப்பா. ஒரு பாம்பு ஒன்று உள்ள ஓடுது. ஐயோ பார்த்தாருங்க. குச்சி எடுத்துருவட்டா? குச்சா பார்க்கலாம். உள்ள ஓடி போச்சா பதாருக்குள்ள. அப்பா இப்படி தான் இருக்க முடியுமா? ஒட்டுக்கா இருக்க முடியாதா? இழுக்க முடியாதா? முள்ளு பாப்பா இது இல்லை, அந்த கொடியை வேரோட அறுத்து இழுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருமா? ஆமாம், இதெல்லாம் தின்னுக்கலாம். ஆமாம், இந்த கொடினா ரொம்ப பிடிக்கும் ஆட்டுக்கு. இது பயத்தங்கொடி. இது என்ன கொடி? இந்த மலையில் வர்ற கொடி தான். மலையங்கொடி இல்லைப்பா, இதுக்கு ஒரு பேர் இருக்குமில்ல? பேர் என்னவோ தான். ஆனால் கட்டுற கொடி தான். இதில் கட்டலாம் தானே? விரவு அது இது கூட இருந்தது எல்லாம் கட்டலாம். அந்த காலத்தில் இதில் கட்டி தானே எடுத்துகிட்டு போவாங்க. கவுரு எல்லாத்துக்கு இதில் தானே கட்டுவாங்க. கட்டுவாங்க. அதனால கவுரு மாதிரியே இருக்கும் இல்லை? ஆயெல்லாம் விரவு பொறுக்கும்போது கவரை எடுத்துகிட்டு போவாது. இந்தமாரி கொடியை பிச்சு தான் பாரு அப்படி அறுத்து அதில் தான் கட்டி விரவு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நல்லா தாங்கும், இழுத்தாலும் கவரை விட நல்லா தாங்கும்ல? போதுமா? என்ன இருக்கணுமா? அப்புறம் அந்த தான் பாம்பு இருக்குன்னு சொன்னீங்களே. பாம்பு தான் இருக்குது. உள்ள ஓடி போச்சு. குச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாமல்னா? உதாருக்குள்ள போய் பூந்துருக்கு. இந்த முள்ளில் எப்படி அடிக்கிறது? முள்ளெல்லாம் அடிக்க முடியாது, சுத்தமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருங்க. முள் வேற இருக்குது, கொக்கா முள் வேற இருக்குது. தவை பூரா கீழே கொட்டுதுப்பா. அது கொட்டி போகுது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? இப்போ தவை கொட்டினா எப்படி திங்கும் ஆடு? போகும்போது இங்கே கூட இந்த ஆட்டை கட்டினா மேயாது விட்டா பூச்சிப்புழு வந்தால் கடிச்சா தெரியாது. அடைப்பா இருக்கு. அடைப்பா இருக்குது. அது வாயில் மேலே ஏறும் மேலே. ஆமாம், மேலே ஏறி திங்க ஆடு. அது பாடு கடாமடான்னு ஓடும். அது வேற அந்த ஆள் பண்ணா கூட அந்த ஆடு ஒரு கால் நடக்க முடியாது. அது 6 வருஷமா வை அப்படி. அது 6 வருஷமா அப்படி அதை எடுத்து இன்னும் வை. டெய்லி இந்த கொடி தான் வந்து அறுப்பீங்களா? இதெல்லாம் அறுத்து ஆட்டுக்கு கட்டினா சூப்பராக திங்க. சத்து பாப்பா இது ஆட்டுக்கு. அப்புறம் குச்சி தலை ஒடிச்சு வந்து போகிறீங்க? குச்சி தலைன்னா ஒடிச்சு போடுவோம். அப்புறம் கட்டுப்பிடி பார்த்துக்கு இன்றைக்கெல்லாம் மேய்க்கல. அதனால் அந்த கொடி 2 பிடிக்கிட்டு போய் பார்த்தா தின்னுக்கும். இழந்த முள் இருக்குது பாருங்க. வயிறு நம்பிக்கும். எப்பா இழந்த முள்? இழந்த முள் தான் இருக்குது. அது சேர்த்து பிடிச்சிருக்கேன். கையெல்லாம் பூரி வச்சுருவோம். அருவாவில் மாட்டிடுங்கப்பா. அருவாவில் மாட்டிக்கிட்டோம்னா முள்ளும் சேர்ந்து வரும். கொடி மட்டும் மாட்டி இழுக்க முடியாது, பிச்சு அறுத்துக்கான். சொல்கிறது புரியுதா இல்லையா? முழுசாக வராது, கட்டாயிரும். இந்த பிடிச்சி ஈத்தம்னு வச்சுக்க. அறுவாள் அறுத்தோம்னா பிடிச்சி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வராது. அறுத்துக்கும், அவ்வளோ அறுத்து விட்டுரும். போதுமாப்பா? இல்லைன்னு வேணுமா? நாங்கள் இருப்போம். எப்பா இது எல்லாமே சேர்த்து போதும்பா. இது போதும், நாளைக்கு பறிச்சிக்கலாம். அப்புறம் திங்காதே, அப்புறம் வீணாக கிடக்கும். கொஞ்ச நாள் போட்டால் தான் அதுங்க முழுசாக திங்கும். மனுஷனுக்கே சீக்கிரமாக சாப்பாடுத்துக்க ரெடி பண்ணிடலாம் மாட்டுக்கு. ஆட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள 1008 முள் குத்திக்கணும் மாட்டுக்கு.
ஆட்டை போய் விட்டோம்னு வச்சுக்கோ, ம். தவையை மட்டும் தான் திங்கும். தவையை மட்டும் தான் நீங்கள் கோம்பு திங்காது. ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தவை உரக்க ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் ஆட்டுக்கு போய் கட்டுறது தான். ஒரு வழியாக அறுத்துட்டு வந்து ஆட்டுக்கு கட்டுறோம் பாருங்கள். அது எவ்வளோ தான் பிச்சு பிச்சு கீழே போடுது பாருங்கள். ஒரு வழியாக இவங்களுக்கு தீனியை கட்டிட்டாச்சு. அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இது தானே நம்மளுக்கு வேணும். நறுக்கி திங்காது, அப்படியே வாயில் எடுத்துக்கிட்டு தின்னா. நறுக்கி நறுக்கி விட்டுனா அது என்ன கீழே. ஆடு ஆட்டுக்குட்டி இதெல்லாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.